ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இந்த கூடையை எவ்வளோ பெரிய கூடை, எவ்வளோ அகலமாக இருக்குது பாருங்கள். அழகாகவும் இருக்குது பாருங்கள். இந்த பூவெல்லாம் பாருங்கள், இந்த டிசைன்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த இடத்துல ப்ளெயினாக நான் வச்சுருக்குறேன். காது வந்து எப்பொழுதும் போடுற மாதிரி அழுத்தமான காது தான் போட்டிருக்கேன். உள்ளே 8 ஒயரும், மேலே 4 8 ஒயர் வந்து உங்களுக்கு வந்து 16, இப்படியே சேர்த்து வச்சா 16. மேலே ஒரு 2 ஒயர் சேர்த்துருக்கேன். அதை சேர்த்தோம்னா 20 நல்லா ஸ்ட்ராங்காக அழுத்தமாக இருக்குது. இது வந்து மேலே வந்து கையால் தான் அளந்தேன் நான். இது வந்து நம்ம வீட்டில் வச்சுக்கிற கூட தானேன்னு சொல்லிட்டு கையாலே அளந்துட்டேன். 8 முழம் மேல் ஒயரு 8 முழம் அளந்துருக்கேன். உள்ள ஒயர் வந்து 4.5 அடி. நான் என்ன மரஸ்கேலால் 4.5 அடி. இது வந்து மாரி ஒருத்தங்க கேட்டாங்க. அதனால் நம்ம வந்து வீடியோவுக்கு போட்டு காட்ட போகிறதில்ல. அதனால் இதை நானாகவே கையால் அளந்து தான் போட்டேன். பாருங்கள் எவ்வளோ அகலமாக இருக்குது பாருங்கள். இது வந்து 32 வச்சுருக்கிறேன். அவங்க வந்து ரொம்ப உயரம் வேணாம், உயரமாக இருந்தால் உள்ளே வந்து துணியை எடுக்க முடியாது உள்ளே விட்டு, இப்படி திட்டமான உயரம் இருந்தால் போதும் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு தான் வந்து இந்த கூடையை நான் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், பூ பின்னியிருக்கேன் பாருங்கள். இந்த பூ வந்து இந்த பச்சை வந்து நான் சும்மா கையால் 2 முழம் வச்சு நானாக சுற்றி வச்சுருக்கேன். இந்த பூ வந்து வெள்ளையில் 9 நாட்டு போட்டு 2ஆக போட்டிருக்கேன். இந்த ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன். இது அதை பாருங்கள், அதில் 7 தான் போட்டிருப்பேன். இது வந்து இப்போ வந்து நான் 9 போட்டிருக்கேன். வெள்ளையில் 9, அதேமாரி சிகப்புலி 9, 2 இதுலேயும் 2 சுற்றியிருக்கேன். இதுலேயும் 2 சுற்றியிருக்கேன். மேலே ரவுண்டாக வச்சு பின்னி 4 மணி வச்சுருக்கிறேன். உள்ளே போகாத அளவுக்கு 4 மணி வச்சுருக்கிறேன். இங்கே பாருங்கள், இது வந்து ப்ளஸ் மாதிரி ஒரு அந்த ஓர சைடு இந்த பூவுக்காகவும் இந்த இதுக்காகவும் ப்ளஸ்ஸு மாதிரி வச்சுருக்கேன். அதுவும் கையால் 2 முழம் வெட்டி நான் ப்ளஸ் மாதிரி போட்டிருக்கிறேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். மேலே வந்து ஒயர் சுற்றியிருக்கிறேன். எல்லா கூட ஒரு கூடைக்கு சுற்றி காட்டியிருக்கேன். எல்லா கூடைக்கும் இந்தமாரி தான் சுற்றி போட்டேன். நல்லாயிருக்கு அப்படின்னு அவங்க கேட்டாங்க. அதனால் அதேமாரி போட்டிருக்கோம். கட்டையாகவும் அகலமாகவும். இங்கே பாருங்கள், இது வந்து 10 10 20 26 அடி மரஸ்கேலால் 26 அடி சுற்றியிருக்கிறேன். 3ஆக வெட்டி தான் நான் சுற்றியிருக்கிறேன். இது ஏன்னா ஃபுல்லாகவே சுற்றி இழுத்து கொண்டு வர முடியாது. பாருங்கள் எவ்வளோ அகலமாக இருக்குது பாருங்கள். 12 அகலம் தான் நான் வச்சுருக்கிறேன். இங்கே பாருங்கள், 32 நீட்டு வச்சுருக்கிறேன். 32 ஒரே கலரில் நான் போட்டிருக்கேன். சிகப்பு ஒண்டியும் ஒரே கலரில் போட்டு, சைடில் ஒண்டியும் மஞ்சள், சைடில் வந்து அடி போட்டது ஒண்டியும் மஞ்சள் போட்டோன்னா உங்களுக்கு இந்தமாரி தான் டிசைன் கிடைக்கும். இந்தமாரி டிசைன் கிடைக்கும். இதில் நம்ம டிசைன் வச்சுக்க வேண்டியதான். நான் ஒரு சைடு சும்மா இருக்கட்டுமே டிசைன் வைக்கல. இந்தமாரி தான் உங்களுக்கு அந்த டிசைன் வரும். இதை பார்த்துக்கோங்க. 32 வச்சுருக்கிறேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல வீடியோலாம் போட இருக்கிறேன். உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். கமெண்டில் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.